வெல்கம் டு ஆல். வெல்கம் டு அவர் டுடே செஷன். இன்றைக்கி நம்மளுடைய செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கரண்ட் ஈவெண்ட்ஸ் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மெயினான நோக்கம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த சோவியத் யூனியன் வந்து பிரேக்கப் ஆனதுக்கப்புறம், சோவியத் யூனியன் உங்களுக்கு தெரியும் வந்து 15 கண்ட்ரிஸ் சேர்ந்த ஒரு யூனியன் தான். இப்போ அது என்னன்னா பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அந்த நாடுகளுக்கு இடையே வந்து பார்டர், அதாவது எல்லை பாதுகாப்பை உறுதி செய்திடவும், பிராந்தியத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர்றதுக்காகவும், நாடுகளிடையே ஒரு நம்பகத்தன்மையை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷாங்காய் அப்படின்றது 1996 ஷாங்காய், அதாவது சைனாவில் வந்து இதை வந்து முதல்ல கிரியேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண பிறகு அதில் வந்து எத்தனை கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்கன்னா 5 மெம்பர்ஸ். அதனால தான் அதை வந்து ஷாங்காய் 5 அப்படின்னு அதை சொல்கிறாங்க, ஷாங்காய் 5ன்னு சொல்கிறாங்க. லேட்டராக அந்த கண்ட்ரி மட்டும் 2001 ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய நேமை வந்து ரீநேம் பண்ணுறாங்க. அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய SCO அப்படின்றத அங்கே ரீநேம் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து 5 இருந்த கண்ட்ரிஸ் வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஷாங்காய் 6 மாறிடுச்சு. இப்போ இப்போ இதனுடைய ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை பொறுத்தவரை மெம்பர்ஸு, அப்சர்வர்ஸு, இன்னொன்று வந்து டைலாக் பார்ட்னர்ஸ். மெயினாக மெம்பர்ஸ், அப்சர்வர், டைலாக் பார்ட்னர்ஸ். ஸோ மெம்பர்ஸை பொறுத்தவரை ஃபுல் டைம் மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க தான் டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ் அண்ட் ஓட்டிங் ரைட்ஸும் இருக்கும். ஒரு தீர்மானத்துடைய அங்கீகரிக்கக்கூடிய அதிகாரம் இந்த மெம்பர் கண்ட்ரிஸுக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த ஃபுல் டைம் மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கு மட்டும்தான். பட் இந்த அப்சர்வர் கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னா இவங்க வந்து அடுத்த லெவல், இவங்க அப்சர்வராக இருப்பாங்க. ஃப்யூச்சரில் அவங்க வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸாக மாறிடுவாங்க. தற்சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானும் மங்கோலியாவும் அப்சர்வர் கண்ட்ரிஸாக இருக்குது. இப்போ இந்தியா பாகிஸ்தானை பொறுத்தளவில் இப்போ நம்ம அதில் ஷாங்காய் கோஆப்ரேஷனில் இருக்கோம். இப்போ பார்த்திங்க, இப்போ ஃபுல் டைம் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பீஜிங்கில் இருக்குது. சைனாவுடைய தலைநகர் பீஜிங்கில் தான் இருக்குது. மெம்பர்ஸ் 10 ஃபுல் டைம்ஸ் அட் ப்ரெசண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், ஈரான். இப்போ இந்தியா, பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 2017 தான் ஃபுல் டைம் மெம்பர்ஸாக வந்திருக்கோம். அது வரைக்கும் நம்ம அப்சர்வராக தான் இருந்தோம். ஈரானை பொறுத்தளவில் ஃபுல் டைம் மெம்பராக எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 2023. பெலாரஸ் லாஸ்ட்டாக இப்போ கடைசியாக சேர்ந்த நாடு இந்த யூனியனில் பார்த்தேன் அப்படின்னா இந்த பெலாரஸ் தான் 2024 10th SCO மெம்பராக பெலாரஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ டைலாக் பார்ட்னர்ஸ் அப்படின்றது அப்சர்வருக்கும் டைலாக் பார்ட்னர்ஸுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய SCOவுடைய மீட்டிங்காக இருக்கட்டும், மினிஸ்ட்ரியல் மீட்டிங்காக இருக்கட்டும், அதில் வந்து இவங்க வந்து அப்சர்வராக இருப்பாங்க. பட் அவங்க தே கேனாட் ஓட். எந்த ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாலும் அவங்க வந்து ஓட் பண்ண முடியாது. அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங் பவர்ஸும் அவங்களுக்கு அந்த அப்சர்வர் கண்ட்ரிஸுக்கு கிடையாது. இந்த டைலாக் பார்ட்னர்ஸை பொறுத்தவரை அதாவது பொருளாதாரம், அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அதை வந்து செயல்படுத்துவதற்கான கண்ட்ரிஸ் தான் இந்த மாதிரி, அதாவது துருக்கி, ஸ்ரீலங்கா, UAE, சவுதி அரேபியா, எகிப்து, கத்தார், இது எல்லாமே வந்து அட் ப்ரெசண்ட் டைலாக் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. கோஆப்ரேட்டிவாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், மற்ற என்ன சொல்லக்கூடியது டெரிட்டோரியல் ரூட், இது எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அவங்க வந்து இவங்களோட பார்ட்னராக ஒர்க் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதனுடைய SCOவுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட் ரீஜனல் பீஸ் அண்டு செக்யூரிட்டி. இதுதான் மெயினான அப்ஜெக்டிவ். பிராந்தியத்தில் அமைதியவும் பாதுகாப்பையும் கொண்டு வரணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கவுண்டர் டெரரிசம், செப்பரேட்டிசம், எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு. டெரரிசம் அப்படின்றது நான் உங்களுக்கு தெரியும் பயங்கரவாதம், எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்றது தீவிரவாதம். ரெண்டுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். எக்ஸ்ட்ரீமிசம் சம்டைம்ஸ் லீடு டு டெரரிசம். அவங்களுக்குன்னு ஒரு பிலீஃப் வச்சுருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் மட்டும்தான் அங்கே வந்து ஏற்கப்படணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியே சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா
ஏற்கப்படாத பட்சத்தில் அது என்ன ஆகுதுன்னா ஒரு பயங்கரவாதத்திற்கு வழிவகுக்குது. அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது டெரரிசம். அவங்களுடைய கொள்கைகளை அதை வந்து ஏற்றுக்கறலை அப்படின்னா அது வந்து தாக்குதல் நடத்துறது, இது வன்மையாக அந்த தாக்குதல் நடத்துறது, இது எல்லாம் வந்து டெரரிசம்னு சொல்லுவோம். செப்பரேட்டிசம் இதுகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இதுக்கு சவாலான ஒரு அமைப்பாக தான் இதனுடைய நோக்கம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் எக்கனாமிக் ட்ரேட் அண்ட் கோஆப்ரேஷன்ஸ், சப்போர்ட் மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர். மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டரில் நம்ம யூரோப்பியனையே வந்து ரெடியூஸ் த வெஸ்டர்ன் அலையன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், அதுலேருந்து அவங்களையே நம்ம சார்ந்து இருக்காமல் நம்ம அந்த சார்ந்து இருக்காத ஒரு நிலையை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதான் இதனுடைய மெயினான அப்ஜெக்டிவ் சொல்லுவோம். இப்போ பாஸ்ட் சமிட்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2024 அஸ்தானாவில் நடந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா கஜகஸ்தானில் பாஸ்ட் சமிட் நடந்துச்சு. அட் ப்ரெசண்ட் இப்போ இந்த வருஷம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்க 2025 தியாச்சின் சைனாவில் நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்தியா சார்பில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து இதில் வந்து பங்கேற்கிறாங்க. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக கூட நம்ம எடுத்துக்கிறலாம். கடந்த 2020 கல்வான் பள்ளத்தாக்குதலில் இந்தியா சீனா இராணுவ வீரர்களுடைய ஒரு மோதல் போக்கு நடைபெற்றதுக்கப்புறம் இந்தியா சைனாவுடைய ரிலேஷன்ஸில் கொஞ்சம் பிரேக் இருந்துச்சு. பட் பிரதமருடைய இந்த ஒரு சந்திப்பு இது போன்ற ஒரு பதற்றமான சூழ்நிலையை தவிர்ப்பதற்காகவும் அமையும் அப்படின்றதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு அந்த மீட்டிங் நடப்பதற்கு முன்னதாகவே உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவங்க ஃபோன் காலில் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது உக்ரைனில் ரஷ்யா உக்ரைனுடைய ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு புட்டின் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை விடுக்கணும் அப்படின்ற அளவில் அவங்க வந்து பேசியிருக்காங்க. இது போன்ற ஒரு நிகழ்வுகளெல்லாம் இந்தியா வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கண்ட்ரியாக நம்ம வந்து பார்க்குறது அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனில் நம்மளுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.